டிஇடி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்லேருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சுறா பதிப்பகத்திலிருந்து 2026க்கான டெட் தேர்வுக்கான பேப்பர் 2 சமூக அறிவியல் பாடத்திட்டத்துக்கு தமிழ் மீடியம் புத்தகம் வந்திருக்கு. இந்த புத்தகத்தை பற்றிய விவரங்கள் உள்ள டீட்டெயில் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது 2026க்கான புத்தகம்னு எப்படி சொல்கிறேன்னா, இங்கே 2026 போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதை வச்சு மட்டும் கிடையாது. உங்களுக்கு 2025 சென்ற ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பரையும் உள்ளே ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக இது வந்து 2026க்கான புத்தகம் தான், இந்த வருடம் அச்சிட்ட புத்தகம் தான். சரிங்களா? ஸோ இதோட இண்டெக்ஸ் பேஜ் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னா, நம்ம கீழே வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த லிங்க் விசிட் பண்ணிங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கக்கூடிய எல்லா டெட்டு புத்தகங்களும் உங்கள்கிட்ட அங்கே இருக்கும். நீங்கள் அதை பொறுமையாக ஒரு முறை பார்த்துட்டு என்னென்ன புத்தகங்கள் வேணுமோ அதை நீட்டாக செலக்ட் பண்ணி கார்ட்டில் ஆட் பண்ணி வாங்கிக்கலாம். இது குறிப்பிட்ட ஒரு புத்தகம் மட்டும் வேணும்னா டேரெக்டாக நீங்கள் பை நோன் கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லை நிறைய புத்தகங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன்னா நம்மகிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்குது, நாவல்கள் இருக்குது, நிறைய இருக்குது. சரிங்களா? நம்ம சில நாவல் வந்து எல்லாமே வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நாவல்களும் வேணும், மற்ற எக்ஸாம்ஸ் புக்ஸும் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா வெப்சைட்டை ஒரு வாட்டி ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். ஆட் டு கார்ட் கொடுத்து கடைசியில் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா சிங்கிள் ஆர்டரில் எல்லா புத்தகங்களும் உங்களுக்கு தேவையான எல்லா புத்தகங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் பேஜ். சரிங்களா? இந்த இண்டெக்ஸ் பேஜ் வந்து நான் உங்களுக்கு எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். இது வந்து இண்டெக்ஸ் பேஜ். ஸோ இந்த இண்டெக்ஸ் பேஜில் டெட் பேப்பர் 2 சமூக அறிவியல் தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்க என்னென்ன எதிர்பார்க்கலாம், எத்தனை பக்கங்களுக்கு உள்ளே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இண்டெக்ஸ் பேஜில் கொடுத்துட்றாங்க. கவனிங்க. ஸோ 2025 நடைபெற்ற 2023 நடைபெற்ற 2 தேர்வோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை வித் டீடைல்டு ஆன்சர்ஸோட கொடுத்துறாங்க. டீடைல்டு ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் என்ன கீ மாதிரி மட்டும் இல்லாமல் ஏன் அந்த ஆப்ஷன் வந்தது அப்படிங்கிற லெவலில் டீடைல்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம நினைவில் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ அது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை நல்லா பாருங்கள். ஒரு கொஸ்டின் இருக்குது, அது எப்படி ஆன்சர் சீன் மட்டும் கொடுத்துட்டு முடிச்சுக்காம அது விளக்கம் ஏன் சி வந்தது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் இந்த சுறாவோட ஃபார்மேட்டாக அதுதான். சரிங்களா? அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி 2023 நடைபெற்ற தேர்வுக்கும் சரி, 2025 நடைபெற்ற தேர்வுக்கும் சரி, 2 தேர்வுக்கான வினாத்தாள்களையும் விளக்கங்களோட விடைகளோட கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் இந்த பகுதி. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும், அது வந்து ஒரு 112 பக்கங்களுக்கு இருக்கும். கல்வி உலகில் ஒரு 48 பக்கங்களுக்கு கொடுத்துறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தியரி ப்ளஸ் அப்ஜெக்டிவ் டைப், கொஸ்டின் ஆன்சர் டைப் ரெண்டுலையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழுக்கானது இலக்கண விரிவுரை ஒரு 47 பக்கங்கள், 46 பக்கங்கள். அப்புறம் இலக்கண பயிற்சி வினாக்கள், ஹின்ஸ், நோட்ஸ் மாதிரி ஒரு 48 பக்கத்துலேருந்து 64 16 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் இலக்கியம் வந்து ஒரு 65 பக்கத்துலேருந்து 154 வரைக்கும். புறநிலை இலக்கியம் இந்த பக்கங்கள் கூடுதல் எவ்வளோ பக்கங்கள்லாம் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை நோட் பண்ணிங்க. ஸோ மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஒரு 272 + 16 கிட்டத்தட்ட ஒரு 280 பக்கங்களுக்கு மேலே தமிழ் பாடத்துக்கான பாடத்திட்டம் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது நான் இப்போ ஒவ்வொன்று காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது என்னட்டு. சாம்பிள் பேஜஸ் மாதிரி காமிக்கிறேன், அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் வந்து 4 செக்ஷன் கொடுத்துறாங்க. ப்ரோஸ் கொடுத்துறாங்க, போயம் கொடுத்துறாங்க, சப்ளிமெண்ட்ரி கிராமர் எல்லாமே சேர்ந்து ஒரு 192 பக்கங்களுக்கு கொடுத்துறாங்க. இது வந்து டெக்ஸ்ட் புக் பேஸ் பண்ணி அப்படியே கொடுத்துருக்காங்க. 6 to 10 வரைக்கும் அப்படியே கொடுத்துருக்காங்க. அதை நான் காமிக்கிறேன், நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது சமூக அறிவியல் பாடத்திட்டத்துக்கு கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரலாறு, குடிமையில், புவியியல், பொருள் இந்த 4 பாடமும் எவ்வளவு பக்கங்கள் கவர் ஆகிருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். வரலாறு வந்து ஒரு 176 பக்கங்கள், குடிமையில் ஒரு 64 பக்கங்கள், புவியியல் ஒரு 144 பக்கங்கள், பொருளில் வந்து ஒரு 48 பக்கங்கள்லாம் கவர் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சுறாவோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சாம்பிள் பேஜஸ்லாம் இப்போ நான் காமிக்கிறேன், நீங்கள் ஒரு முறை உள்ள பாருங்கள். ஸோ சுறாவோட பெரிய ப்ளஸ்ஸாக நாங்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தகம் ஏற்கனவே எவ்வளோ பெரிய புத்தகம் தான். சரி, அந்த பெரிய புத்தகத்துக்கு இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஃபாண்ட் பாருங்கள், எத்தனை லைன் வர மாதிரி ஃபாண்ட் சைஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு பெரிய ஃபாண்ட்டாக போட்டு பக்கங்கள் கூடணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் நல்லா பெரிய சின்ன ஃபாண்ட்டாக ரீடபிளாக இருக்கும். சரி, நீட்டாக ரீடபிளாக நம்ம கோனா நோட்ஸ் மாதிரி ஸ்கூல் நோட்ஸ் டைப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த டைப்பில் இருக்கும், உங்களுக்கு வந்து ரீடபிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபாண்ட் சைஸ் நீட்டாக சின்னதாக வச்சு நிறைய கண்டென்ட் ஒவ்வொரு பேஜுக்கு வர மாதிரி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கத்தை 2ஆக பிரித்து, சரிங்களா, ஒரு பக்கத்தை 2ஆக பிரித்து காலம் வைஸாக பிரித்து கூட உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி கண்டென்ட் நிறைய வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துறாங்க. ஸோ வந்து ஆக்சுவலாக இந்த புக் 2 வால்யூம் போட்டோம்னா பக்கங்களும் நிறைய வந்திருக்கும், விலையும் ஜாஸ்தி வரும். அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சுறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும். ஸோ இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து என்ன கண்டென்ட் கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த பேஜ் பாருங்கள். ஸோ இது வந்து கல்வி உளவியல். சரிங்களா? இந்த மாதிரி 2 தலைப்புகளும் பக்கங்களில் கவர் ஆகிருக்கு இந்த தலைப்புகளில். சரிங்களா? ஸோ வந்து கொஞ்சம் தியரி வந்துடும். அந்த தியரி வந்த உடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப், அந்த தலைப்புக்கான அப்ஜெக்டிவ் டைப் 1 வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்த தலைப்பு அப்படி ஆரம்பிக்கும், ஒரு தியரி வரும், கொஞ்சம் கொள்கை வினாவடை வரும். சரிங்களா? இதே மாதிரி இந்த சைக்காலஜி ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ் பாடம். ஸோ தமிழ் பாடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன், ஒரு முறை நல்லா பார்த்துக்கணும். ஸோ பேஜ் நம்பர்ஸும் கொடுத்துறாங்க. இலக்கணம் வரை வந்து பார்த்தீங்கன்னா 2வது பக்கம், இந்த முதல் பக்கம் இதாக போயிடுச்சு. சரி, இதுதான் இண்டெக்ஸ் பேஜ் உங்களுக்கு முதல் பக்கம். ஸோ 2லேருந்து 47 வரைக்கும். இப்போ இலக்கண பயிற்சி வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 48 to 64. ஸோ இந்த மாதிரி தமிழ் பொது தமிழ் வந்து எப்படி கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து படிக்கிற வகையில் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இல்லை தமிழ் வந்து. சரிங்களா? அப்ஜெக்டிவ் டைப் வந்து சைக்காலஜி மட்டும்தான் இருந்தது, மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு நோட்ஸ் டைப்பில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த புத்தகம் முழுக்கவே. ஸோ நான் காமிக்கிறேன், நீ ஒரு முறை பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படியே இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பாடம் வந்தது. இங்கிலீஷ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6th to 10th. சரிங்களா? 6th to 10th வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் எல்லாம் எடுத்து நீட்டாக கொடுத்துறாங்க. அது மாதிரி 6th 7th 8th 9th 10th வரைக்கும் இதில் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதே போல் தான் நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ரோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கேன். அடுத்தது வந்து உங்களுக்கு போயம். ஸோ போயம் அப்படி தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் பேஸ் பண்ணியே எடுத்துறாங்க.
ஸோ அடுத்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா டெக்ஸ்ட் புக் பேஸ் பண்ணி கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட்டு கிராமர் செக்ஷன் அப்படி தான். இதில் நீங்கள் பொறுமையாக இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு என்ன கண்டென்ட் கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக இங்கிலீஷ் முடிஞ்சுங்களா? அடுத்து வந்து வரலாறு. ஸோ வரலாறில் வந்து உங்களுக்கு எப்படி கவர் ஆயிருக்குன்னா டெக்ஸ்ட் புக் படி கவர் பண்ணாமல் தலைப்புகள்லாம் கொடுத்துறாங்க. சரிங்களா? இந்த தலைப்புகள்லாம் உங்களுக்கு கவர் ஆயிருக்கு. ஸோ அதுவும் அப்படி தான், எல்லாமே காலம் வைஸ் பிரிச்சிருவாங்க. சரிங்களா? குட்டி குட்டி ஃபாண்ட்டில் நிறைய கண்டென்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத இப்படி கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து வரலாறு ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க. எத்தனை பக்கங்கள் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே கவனிச்சிருக்கீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குடிமையியல். சரிங்களா? குடிமையியல் வந்து அதே போல் தான், தலைப்புகள் கொடுத்துறாங்க, பக்கங்கள் கொடுத்துறாங்க, உங்களுக்கு வந்து உங்களுக்கான கண்டென்ட் அவைலபிளாக இருக்கும். அதே போல் அப்படியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததாக புவியியல் முடிச்சிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பொருளியல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த புத்தகம் முழுமையாக இருக்குது. சரிங்களா? இந்த எப்படி ஆர்டர் போடணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். பொறுமையாக, சரிங்களா, ஒரு 5 மினிட்ஸ் பொறுமையாக வந்து நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் போட்டுருங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். புத்தகத்தோட விலை என்ன அப்படிங்கிறதும் வெப்சைட்லேயே இருக்கும். 1500 வாங்குறது இருக்கும், டிஸ்கவுண்ட் எவ்வளோங்கிறது இருக்கும், ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோங்கிறது இருக்கும், எப்போ வந்து சேரும் அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு இமெயில் வந்துடும். சரிங்களா? ஸோ எந்த அசௌகரியமும் இல்லாமல் ஜம்முன்னு நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். புத்தகங்கள் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். நன்றி. இதுதாங்க நம்ம வெப்சைட்டு. நீங்க லிங்க கிளிக் பண்ணோனே நேரா உங்களுக்கு டிஇடி புக்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ பொதுவா நம்ம வெப்சைட் ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் புக்ஸ்க்குலாம் நம்ம இங்க ஒரு செக்ஷன் வச்சிருப்போம். இன்னொரு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மேல நான் கிளிக் பண்றேன் பாருங்க. அது ஜெனரல் புக் செக்ஷன் போகணும் அப்படின்னா, மேல நான் கிளிக் பண்ணது 3 கோடு இருக்கு இல்லைங்களா? அத கிளிக் பண்ணி ஜெனரல் புக்ஸ்ன்னு இருக்கும். அங்க போனா உங்களுக்கு பொதுவான உங்களுக்கு ஜெனரல் புக்ஸ்லாம் நம்ம வச்சிருப்போம். சரிங்களா? நாவல்கள், கவிதைகள் அந்த மாரி இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் அங்க இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஹோம்க்கு வந்துட்டீங்கன்னா, அங்க பூரா எக்ஸாம் புக்ஸா இருக்கும். ஸோ எக்ஸாம் புக்ஸ் வந்து டிஎன்பிசிக்காக நெறைய புத்தகங்கள் இருக்கும். ஸோ ஸ்டார்ட்டிங்ல ஆசிரியர்கள் வச்சு புத்தகங்கள் வரிசைப்படுத்தியிருப்போம். அடுத்தது எக்ஸாம்ஸ் வைஸ் புக். யுஜி, டிஆர்பி, டிஆர்பி, எஸ்ஜிடி, டிஇடி எக்ஸாம் புக்ஸ் எல்லாம் அப்படியே வரும். அதுக்கு அடுத்தது பாட வாரியான டிஎன்பிசி பாட வாரியான புத்தகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த தலைப்பை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் ஆகும். அங்க போயிட்டு உங்களுக்கு எந்த புத்தகம் வேணுமோ அத சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து 4வது பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டிடியூட் வைஸ் புக்ஸ் என்ன கம்பெனி புக்ஸ் நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் குடுத்துருப்போம். இப்போ நீங்க டெட் புக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, இந்த டிஇடி எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா? அத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் ஆகும். ஸோ அங்க போயிட்டு நீங்க வந்து வியூ ஆல்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. இத குடுத்தீங்கன்னா மொத்தமா இன்னொரு பேஜ் செப்பரேட்டா ஓப்பன் ஆகும். அதுல வந்து டெட் புக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா லிஸ்ட் ஆயிரும். இல்லாட்டி இப்படி தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு நம்ம பார்க்கணும். இதுல கீழ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட 2 ஆப்ஷன் இருக்கும் ஒவ்வொரு புத்தகத்துக்கும். ஆட் டூ கார்ட் இருக்கும், பை நோன்னு இருக்கும். ஆட் டூ கார்ட் குடுத்தீங்கன்னா, நமக்கு என்னென்ன புத்தகங்கள்லாம் வேணுமோ, அந்த புத்தகங்கள் எல்லாம் கார்ட்ல அந்த பேஸ்கெட்ல போய் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் டிஆர்பி தமிழ்னு ஒண்ணு போடுறேன். டெட் சைல்ட் டெவலப்மென்ட் அண்ட் பெடாகோகி அது ஒண்ணு போடுறேன். அறிவியல் ஒண்ணு போடுறேன். இந்த மாரி நான் ஆட் கார்ட் குடுக்க ஆட் டூ கார்ட் ஆயிட்டே இருக்கு. முதல்ல 4 புத்தகங்களும் காமிச்சிட்டு இருந்தது கார்ட்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 புத்தகங்களா காமிக்குது. ஸோ அங்க போயிட்டு நம்ம ப்ரொசீட் டூ பை குடுத்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர். ரெகுலரான ப்ரொசீஜர். இப்போ வந்து வியூ ஆல் குடுத்தேன்னு வச்சுக்கங்களேன். இந்த டெட் புத்தகத்துக்கு மொத்தமா இருக்கக்கூடிய அந்த பேஜ் எல்லா புத்தகங்களும் வந்துரும். சரிங்களா? டெட் புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது வந்துரும். உங்களுக்கு எந்தெந்த புத்தகங்கள் வேணுமோ, அத நீங்க ஆட் டூ கார்ட் குடுத்தோ, பை நோ குடுத்தோ நீங்க அத வாங்கிக்கலாம். ஸோ பை நோ குடுத்து நீங்க ஆட் டூ கார்ட் குடுக்கும்போது இந்த மாரி வரும். அங்க போயிட்டு ப்ரொசீட் டூ பைன்னு குடுத்தீங்கன்னா, அடுத்த பக்கத்துக்கு போகும். அங்க போயிட்டு நீங்க யூசர் ஐடி, பாஸ்வேர்ட்லாம் ஏற்கனவே கிரியேட் பண்ணீங்கன்னா குடுத்து லாகின் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லாட்டி புதுசா கிரியேட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? ஃபோன் நம்பர் மட்டும் 10 நம்பர் கரெக்ட்டா குடுத்துருங்க. அப்பதான் உள்ள கன்டின்யூ பட்டன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஏதோ கூப்பன்ஸ் அவைலபிள் கூப்பன்ஸ் நீங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. அத நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன டிஸ்கவுண்ட் கூப்பன் அவைலபிளா இருக்கோ, அந்த கூப்பன்ஸ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்க நம்ம வெப்சைட்ல ஆர்டர் பண்ணணும். அவசியம் ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன புத்தகங்கள் வீடு தேடி வரும். நன்றி.